மோடி சொல்றாரு, அண்ணாமலை செய்யறாரு. இதுதான் பூடம் தெரியாம சாமியாடக்கூடிய தமிழிசை போன்றவங்களுக்கெல்லாம் தெரியல. அதனால மக்கள் நீதி மையமே பாஜகவில் கேட்பாரற்று தேடுவாரற்று கிடக்கிறாரு தமிழிசைன்னு நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழிசை அம்மையாருக்கு பேச்சு நடவடிக்கைகளும் ஆயிப்போச்சு. அண்ணாமலை கொள்கை நிலைப்பாடு சரியா இல்லாத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு போவாருங்கிறதா அண்ணாமலையோட கணக்கு. அந்த கணக்கை மையமா வச்சுதான் அவரு தன்னோட காய்களை நகர்த்துவாரு. மோடியை பலப்படுத்துறதுக்கும் 2029 என்டிஏ 30 சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கும் இங்க எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி என்டிஏ மேல வர்றதுக்கான உழைப்புகளை அண்ணாமலை பண்ணுவாரு. விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் சசிகலா விஷயத்துல வரலாற்று நாயகியா தமிழிசை அம்மையார் இருந்தாருங்கிறத நம்ம நன்றி உணர்வோட அங்கீகரிச்சு தான் தீரணும். பட் சீமானை வளர்த்து விட்டது ஆர்கே நகர்ல தமிழ் தேசியம் நல்ல வாக்கெடுத்து வளர்ச்சி அடையும் போது இந்துத்துவா அதுல வீழ்ச்சி அடைஞ்சது சீமானுக்கு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது அன்னைக்கு தமிழக பாஜக தமிழிசை அம்மையார். அப்போ நாடார் சமூகம் ஏத்துக்கிறாத தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நாடார் சமூகம் மோடிக்கும் பாஜகவுக்கு கோர் ஓட் பேங்கா இருக்காங்க. தமிழிசை அம்மையார் மோடி நலனுக்கு எதிராக தன்னோட சுயநலத்துக்கு சில விஷயங்களை பேசுறது தமிழக பாஜகவில் அவங்க தனிமைப்படுத்துறதுக்குள்ள படகுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகும். ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு கலைஞர் சிலையை திறந்து வச்சுட்டே வராரு. சீமான் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லா சிலையும் உடைச்சு அண்ணா அறிவாலயத்தில் போட்டுருவேன் அப்படின்றாரு. இந்த நிகழ்வுகளை நம்ம வருங்காலத்தில் எதிர்பார்க்க முடியுங்களா? கலைஞர் வெர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இது சீமானுக்கு துணிச்சலை காட்டுது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல நடக்கக்கூடிய அதிரடியான அரசியல் களத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நவம்பர் 28 அண்ணாமலை தமிழகத்துக்கு திரும்பி வராரு, லண்டனுக்கு போயிட்டு. அவருடைய அந்த வருகை தமிழகத்துல எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமிய 13% ஓட்டுல கொண்டு நிறுத்தணும்னு அண்ணாமலை தெளிவா சொல்றாரு. ஒரு கணக்கை வச்சுதான் அவர் சொல்றாரு. இது அண்ணாமலை கணக்கு. அண்ணாமலை கணக்கு சினிமா வசனம் படி தப்பாதுன்னு சொல்லுவாங்க. என் கணக்கு எடப்பாடி பழனிசாமியை 15% கொண்டு நிறுத்துவாங்கிறதா என் கணக்கு. 2024 15% நிறுத்துவோம்னு சொன்னேன், தப்பிட்டு 26 அவர் 15% தாண்ட மாட்டாரு. அண்ணாமலை கூட 2% குறைச்சி 13% எடப்பாடி பழனிசாமி நிறுத்துவோம்னு சொல்றாரு. இதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை அண்ணாமலை பண்ணுவாரு. என்டிஏ பலப்படுத்தி என்டிஏ ஒரு பெரிய சக்தியாக கொண்டு வரதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுவாரு. எந்தெந்த வகையில் என்டிஏ பலப்படுத்த முடியும், பாஜகவை பலப்படுத்த முடியுங்கிறதுல அண்ணாமலை முழுமையா செய்வாரு. இது அண்ணாமலைக்கு வீகம் அல்ல, மோடிக்கு வீகம். மோடி சொல்றாரு, அண்ணாமலை செய்யறாரு. மோடி சொல்றாரு, அண்ணாமலை செய்யறாரு. இதுதான் பூடம் தெரியாம சாமியாடக்கூடிய தமிழிசை போன்றவங்களுக்கெல்லாம் தெரியல. அதனால மக்கள் நீதி மையமே பாஜகவில் கேட்பாரற்று தேடுவாரற்று கிடக்கிறாரு தமிழிசைன்னு நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழிசை அம்மையாருக்கு பேச்சு நடவடிக்கைகளும் ஆயிப்போச்சு. சசிகலா வைத்து தெளிவான மோடி லாயலிஸ்ட், ஒரு உறுதியான தலைவி. அது நம்ம என்னைக்கு மறுக்க முடியாது. அன்னைக்கு தமிழிசை அந்த பாராட்டுக்குரியவங்க தான். இப்போ அண்ணாமலை அடுத்த கட்டம் கிராமமா டூர் போவார். கிராம பகுதிகளில் பாஜக ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். இவரோட நோக்கம் கொள்கையற்ற கட்சி வீணா போயிடுங்கிறதா அவருக்கு கருத்து. அந்த வகையில் அண்ணாமலை கொள்கை நிலைப்பாடு சரியா இல்லாத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு போவாருங்கிறதா அண்ணாமலையோட கணக்கு. அந்த கணக்கை மையமாக வச்சு தான் அவர் தன்னோட காய்களை நகர்த்துவார். அடுத்தபடியாக சீமான அண்ணாமலை தனிச்சு போட்டியிடுறதுக்கு பாராட்டுவார். சீமான் அண்ணா தனிச்சு போட்டியிடணும், தனிச்சு சீமான் அண்ணா போட்டியிடுறது தான் அவருக்கு பெரிய பலம்ங்கிறது. சீமான் தனிச்சு போட்டியிடுறத அண்ணாமலை பாராட்டு தெரிவிக்கக்கூடிய அளவு தான் இருக்காரு. ஏற்கனவே பாராட்டி இருக்கிறாரு. காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறதுக்கு சீமான் அண்ணால் தான் முடியும்னு. எடப்பாடி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாருங்கிறதையும் அவர் ஈரோடு கிழக்கு தேர்தலோட சொன்னார். இதை தாண்டி அவர் என்னென்ன வியூகங்கள்ல எப்படி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியுங்கிறத ஸ்கெட்ச் போட்டு தெளிவா அதை செயல்படுத்தல தான் தெளிவா இருப்பாரு. காரணம் 2029 மோடிக்கு இங்க மக்களவை இடங்களை வெற்றி பெற்று கொடுக்கணும். அதுக்கு என்டிஏ 2வது பெரிய சக்தியா இங்க வரணும். எடப்பாடி பழனிசாமியை கீழே தள்ளணும், 3வது தள்ளணும்ங்கிறதான்
அண்ணாமலைக்கு நோக்கம். 13% ஒரு திராவிட கட்சிக்கு சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் 13% அண்ணாமலை டார்கெட் வைத்து கொண்டு போறாரு. ஸோ மோடியை பலப்படுத்துறதுக்கும் 2029 என்டிஏ 30 சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கும் இங்க எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி என்டிஏ மேலே வர்றதுக்கான உழைப்புகளை அண்ணாமலை பண்ணுவார். என்டிஏ இன்டாக்டா வச்சுக்குவாரு. அந்த வகையில தான் பாமக கேண்டிடேட்டை விக்கிரவாண்டியில அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்பவே எடப்பாடி அடிச்சு தான் என்டிஏ ஓட்டு எடுத்தது. எடப்பாடி அடிச்சு தான் ஓட்டு எடுத்தது. சீமான் கூட அதில் தப்பான ஒரு வியூகத்தை தான் பண்ணாரு. அண்ணாமலை எடப்பாடி அடிச்சு தான் ஓட்டு எடுத்தாரு. போலரைசேஷன் வரும்னு தெரியும். இப்பவும் சீமான் சரியான வியூகத்துக்கு போயிட்டாரு. இந்த வகையில எடப்பாடி பழனிசாமி ஓட்டுங்கிறது ஜெயலலிதா அந்த 40% வாக்குல சீமான் ஒரு 7.2% வாக்கை பலவீனப்படுத்திட்டாரு. அண்ணாமலையும் கணிசமான அளவு பலவீனப்படுத்திட்டாரு. சீமான் மன்னார், நாபிதர், குயவர், போயர், ஒட்டர், தேவேந்திர குல வேளாளர், பறையர், இப்போ அவங்க இஷ்யூவை சீமான் எடுத்துட்டாரு. அதே மாதிரி செங்குந்தர், வாளோடும் நூலோடும் பிறந்த செங்குந்தர்னு அந்த வாக்குகளை சீமான் பலவீனப்படுத்துறாரு. அண்ணாமலை கொங்கு வேளாளர், இந்து நாடார், பிராமணர், பிறமொழியாளர், உடையார், இந்த மாதிரி அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அந்த கேட்டகரியில் உள்ள வாக்குகளை ஜெயலலிதா இருந்த வாக்குகளை அண்ணாமலை பலவீனப்படுத்துறாரு. அதில் தான் இவர் எடப்பாடி பழனிசாமி 20% வந்துட்டார். மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி அண்ணாமலை பாஜக வளர்ப்பார், என்டிஏ வளர்ப்பார். இதுதான் அண்ணாமலைக்கு டார்கெட்டு. ஏற்கனவே நாம் சொன்னது தான். குலை தெள்ளிய வாழையா இளங்கன்றான்னு நம்ம கேட்டோம். இளங்கன்று துள்ளி குதித்து அண்ணாமலை வருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் வந்ததும் தமிழக அரசியல் அதிரடியா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், அண்ணாமலையோட அதிரடி ஆக்ஷன்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழிசை மேம் தமிழகத்துல தாமரையை மலர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் பதவியே விட்டுட்டு வந்தாங்க. பட் இப்போ குறிப்பிடத்தக்க பதவி எதுவும் இல்லாம இருக்காங்க. அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கா சார்? மோடிக்கு லயலிஸ்டா இருந்தாங்க. அவங்கள தவிர இன்னொருத்தருன்னு சொன்னா சசிகலாவுக்கு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. இவங்க காம்ப்ரமைஸ் ஆகாம உறுதியா நின்னாங்க. வரலாற்றில் அதில் இடம் பெற்றுட்டாங்க. அது எதுவும் மறைக்கவோ முடியாது. இலகணேசன் பாஜக தலைவராக இருந்தாலும் பாருங்க, புரோக்கர் வேலையை பார்த்தார் ஒரு கவர்னர். வருத்தம், மிகப்பெரிய தேவ வரலாற்று சொந்தக்காரர் இலகணேசன் ஜி. நம்ம கண்ணெதிர புரோக்கர் வேலையை பார்த்தார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் தமிழிசை அம்மையார் இல்லை. அது நம்ம விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் சசிகலா விஷயத்துல வரலாற்று நாயகியா தமிழிசை அம்மையார் இருந்தாருங்கிறத நம்ம நன்றி உணர்வோட நம்ம அதை அங்கீகரித்து தான் தீரணும். கோசல்ராம், என் தம்பி கண்ணன், போன்றவர்கள் பலதரப்பட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவங்க ரெட்டை ரயில் பாதை வேணும்னு சொல்லி டெல்லிக்கு போகும்போது தமிழிசை அம்மையார் தன்னோட உறுதியான நிலைப்பாட்டை காட்டினவர். அப்படி உறுதியான நிலைப்பாட்டை காட்டி மோடிக்கு விசுவாசமா இருந்தவருங்கிறனால தான் மோடி அந்த ரிவார்டை தமிழிசை அம்மையாருக்கு கொடுத்தாங்க. அதே வேளையில ஆர்கே நகர்ல சீமான வளர விட்டது தமிழிசை அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ் தேசியம் என்ன வாக்கெடுக்குது, இந்துத்துவா என்ன வாக்கெடுக்குங்கிற ஒரு பார்வை இருந்தது. எலெக்ஷனும்னா நானே பேசினேன். ஆனா தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தமிழ் தேசிய தொண்டர்களை கொண்டு இறக்கி நாடார் சமூகத்துல முதல் தொலைக்காட்சி அதிபர், ஃபர்ஸ்ட் நாடார் டிவி தொழில நாடார் வர்றதுக்கு முதல் ஆளாட்டு வந்தவர் தம்பி கலைக்கோட்டு உதயம். கலைக்கோட்டு உதயத்தை கேண்டிடேட்டா போட்டு சீமான் தமிழ் தேசிய வாக்குகளை முன்ன எடுத்த வாக்கோட அதிக வாக்கு எடுத்து தமிழ் தேசியத்தை ஒரு இடைத்தேர்தலில் தினகரன் 50% எடுக்கும் போது இவரு கீழ்மட்டத்தில் சீமான் அதை நிலைநாட்டினார். அப்போ தமிழிசை அம்மையார் நோட்டாவுக்கு கீழே பாஜக போனதுல தமிழிசை அம்மையார் கோட்டை விட்டுட்டாங்க. தமிழிசை அம்மையார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க தலைவராக இருக்கிறத பொறுக்க முடியாம இருந்த மற்ற நண்டு கதை உள்ள மற்றவங்களும் அதுக்கு ஒரு காரணம். நம்ம அவங்கள மட்டும் கண்ணை மூடிட்டு ஒரு குறைய சொல்ல முடியாது. பட் சீமானை வளர்த்து விட்டது அந்த ஆர்கே நகர்ல தமிழ் தேசியம் நல்ல வாக்கெடுத்து வளர்ச்சி அடையும் போது இந்துத்துவா அதுல வீழ்ச்சி அடைஞ்சது சீமானுக்கு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. அன்னைக்கு தமிழக பாஜக, தமிழிசை அம்மையார் மட்டும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த தமிழக பாஜகவே அதுல சொல்லலாம். இப்பவும் அண்ணாமலை தலைமையில பாஜக தனிச்சு போகும்போது சீமான் தனிச்சுன்னு டிக்ளேர் பண்ணி இந்த நாடார்களே தனிச்சுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு கூட்டத்துல குவியும் போது தேவையில்லாம பாஜக ஓட்டுகளை இழக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போறதுங்கிற மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படி இப்படின்னு தன் சொந்த சமூகத்திலிருந்து விலகி மோடி என்ன நினைக்கிறாருங்கிறதுலையும் விலகி தனிமைப்பட்டு நிற்கிறாங்க டாக்டர் தமிழிசை அம்மையார். குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை நாடார் சமூகம் ஏத்துக்கல. கன்னியாகுமரியில 4%, திருநெல்வேலியில 8%, தூத்துக்குள்ள நாடார் ஏரியாவில் வெரி லோ ஓட்டு, நாடார் பூத்துக்கள்லாம் ரொம்ப லோ ஓட்டு. அப்போ நாடார் சமூகம் ஏத்துக்கிறாத
ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நாடார் சமூகம் மோடிக்கும் பாஜகவுக்கு கோர் ஓட் பேங்கா இருக்காங்க. ஐயா தாளிங்க நாடார் உருவாக்கியது. நான் 23ஆம் தேதி ஐயா தாளிங்க நாடார் சிலை திறப்புக்கு நான் கலந்துக்கிறேன். காமராஜ் தாளிங்க நாடார் சிலை திறப்பு தென்குமரி கல்விக்கழக சார்பாக காமராஜ்ங்கிற செக்ரட்டரி ஒரு தொழிலதிபர் அவர் நடத்துகிறார், கலந்துக்கிறேன். அவரு ஐயா தாளிங்க நாடார் உழைப்புல வந்த அந்த இந்து நாடார் ஓட்ஸ் தான் பாஜகவுக்கு கோர் ஓட்டர்ஸ். அவங்க தனிச்சு நிற்கக்கூடிய அண்ணாமலையை பாராட்டுறாங்க. ஆன் பாலிசி பாஜக இருக்கணும். மிலிட்டன் ஃபோர்ஸ் எத்தனை பேரை தியாகம் பண்ணி எத்தனை பேர் கடல்ல கல்லை கட்டி கொல்லப்பட்டு உருவாக்கின ஒரு இயக்கம். அது இன்னொருத்தர் அடகு வைக்கக்கூடிய வேலைக்கு தமிழிசை அம்மையார் செய்யறாங்களேன்னு நாடார் சமூகமே தமிழிசை அம்மையாரோட நடவடிக்கையில ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க. அதுல தனிச்சு நிற்கக்கூடிய சீமான நோக்கியும் ஒரு சிலர் பயணிக்கிறாங்க. இது தமிழிசை அம்மையார் பாஜக தனிச்சு தான் நிற்க போறதுங்கிறத தெளிவுபடுத்தாததுனால இந்த நாடார் செக்ஷன்ஸ் சீமான் நோக்கி போகக்கூடிய ஒரு இதை எப்படி ஆர்கே நகர்ல பாஜக இந்துத்துவ நோட்டா கிளப்பை தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு ஒரு தமிழிசை அம்மையார் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி சீமான் வளர்ச்சிக்கும் அண்ணாமலைக்கு நிலைப்பாட்டை ஏற்றுக்க முடியாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மோடிக்கு எல்லாம் தெரியும். மோடி தான் 22 எம்பி ஸ்டாலின்ட்ட இருக்குது, 0 எம்பி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர், ரெட்டையிலையை வாங்கிக்கிட்டு 12 சீட்டு கொடுக்கல. இப்போ 2029 தான் பாஜகவுக்கு முக்கியம். 29 30 சீட்டா ஜெயிக்க தான் முக்கியம் மாதிரி என் போன்ற மோடி லாயலிஸ்ட், மோடிக்கு தமிழ்நாட்டில் சாதிக்க நினைக்கக்கூடியவங்க அந்த வீகத்தை தான் மோடிக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம சுயநலம் இல்லாமல் பதவியை எதிர்பார்க்காம மோடிக்காக நம்ம வீகத்தை கொடுக்கக்கூடியவங்கிறது மோடிக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில மோடியால ஒரு நல்ல ஸ்டாச்சருக்கு வந்த தமிழிசை அம்மையார் மோடி நலனுக்கு எதிராக தன்னுடைய சுயநலத்துக்கு சில விஷயங்களை பேசுறது தமிழக பாஜகவில் அவங்க தனிமைப்படுத்துறதுக்குள்ள படகுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, முரளி அப்பாஸ் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவர், அவரை எவ்வளவுக்குள்ள ஒரு ஜஸ்ட் லைக் தட் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும். என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். தமிழிசை அம்மையார் அடிக்கடி மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி புரியாம அடிக்கடி விளம்பரத்துக்காக பேட்டிகள் கொடுக்கறத நிறுத்திக்கிட்டு பொறுமையா இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுங்கிறது என்னோட பார்வை. அதை தாண்டி அவங்க நெகட்டிவா அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிங்கிறதா என்னோட கருத்து. என்ன இருந்தாலும் சசிகலா விஷயத்துல அவங்க நின்னது வரலாறு. ஒரு வரலாற்றுல அவங்க நின்னங்கிறத நம்ம மறந்துகிட்டு பேசணும்னா அது ஒரு நன்றி கட்டத்தனன்னு தான் பார்க்குறேன். அந்த விஷயத்துல சசிகலா விஷயத்துல தமிழிசை அம்மையாருக்கு நம்ம டீம் நன்றி உணர்வு காட்ட வேண்டிய கடமை இருக்கு. நன்றி உணர்வோட அதை நான் பதிவு செய்து அவங்களோட வரலாற்று நிகழ்வையும் பாராட்டிக்கிட்டு இப்போ அவங்க போகிற பாதையை அவங்களே சிந்திக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு கலைஞர் சிலையை திறந்து வச்சுட்டே வராரு. சீமான் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லா சிலையும் உடைச்சு அண்ணா அறிவாலயத்துல போட்டுருவேன் அப்படின்றாரு. இந்த நிகழ்வுகளை நம்ம வருங்காலத்துல எதிர்பார்க்க முடியுங்களா? இது சீமான் பேசுறது அஃபென்ஸ் இல்லை, மற்றவங்க பேசுறது அஃபென்ஸுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நான் இதை செய்வேன்னு சொல்றாரு. இது ஸ்டாலின் எதிர்ப்புல நான் தான் பெரிய ஆளுங்கிறத சீமான் காட்டுறாரு. இதை காட்டுறதன் மூலமா அவர் கலைஞர் சிலையை மட்டும் சொல்லல, கடற்கரையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலையும் சொல்றாரு. அப்போ நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மையமா வச்சு எனக்கு ஓட்டு தேவையில்லை, என்னோட இஷ்யூ பேஸ்டாட்டே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி என்னால வளர முடியுங்கிற இதுல தான் போறாரு. கடுமையா கலைஞரையும் ஸ்டாலினையும் சீமான் எதிர்க்கிறது. கலைஞர் வெர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இது சீமானுக்கு துணிச்சலை காட்டுது. களத்துல இல்லாத உதயநிதி ஸ்டாலின் எதுக்குன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு கற்பனையான ஒரு தேராத ஒரு அரசியல். இது போல்டா ஒரு தமிழகத்துக்குள்ள ஒரு பெரிய தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரையே எதிர்த்து நாங்கள் ஆட்சிக்கு இந்த நடவடிக்கை எல்லாம் எடுப்போம்னு சொல்றது சீமானுக்கு ஒரு பேக்கிங்கை உருவாக்கி கொடுக்கும். ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். 2026 இந்த ஆன்டி கலைஞர் ஸ்டாண்டு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமானுக்கு வாக்கு வங்கியை உயர்த்துங்கிற நம்ம பார்க்கணும். ஏற்கனவே தீவிரமான திமுக எதிர்ப்புல எடப்பாடி பழனிசாமியை தான் சீமான் பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் இந்த தீவிரமான திமுக எதிர்ப்புல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமான் வளர்வார் என்பதை மட்டும் நான் உத்தரவாதம் சொல்றேன். 8% மேல சீமான் போயிடுவாரு, 2 இலக்கத்துல வந்துருவாரு சீமான். அதற்கு விஜயை கம்பேர் பண்ணி அவர் விமர்சனம் பண்றதும் சீமானுக்கு பிளஸ். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 26 சீமான் வளர்வாருன்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.